வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். எலெக்ஷன் கவுண்டிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு நல்ல ஹைக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் வந்து நியூ 52 ஹையை வந்து நிஃப்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பெரிய கரெக்ஷன் வந்து இது வரைக்கும் வரல. மார்க்கெட் இந்த அளவுக்கு கண்டினியூஸாக போனால் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால ரீட்டைல் பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து கன்சிடர் பண்ணுங்க. இன்னைக்கு Q&A செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சாவரின் கோல்டு பாண்டை பற்றி கேட்டிருக்காங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எது பெஸ்ட்டுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது SGP பெஸ்ட்டா இல்லை ETF பெஸ்ட்டான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மார்க்கெட் என்னதான் ஹையாக இருந்தாலும் இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. டாடா மோட்டார்ஸ், SBI, IDFC, ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லியான ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்தியன் ரயில்வே, போஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ABB இதை பற்றி டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. நம்ம வந்து மார்க்கெட்டில் எப்பயுமே வந்து வேல்யூஷன் பிரகாரம் வந்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா ஷாவரின் கோல்டு பாண்டை பற்றி கேட்டிருக்காங்க. இது எப்படி வாங்குறது, எந்த டேட்டில் வாங்குறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஷாவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் IPOவில் பை பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ கால்ஃபர் வருதோ அப்போ தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். மேபி வருஷத்துக்கு வந்து 6 டைமோ 12 டைமோ கால்ஃபர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் RBI வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற டேட் உங்களுக்கு டென்டேட்டிவாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெவ்வேறு கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது, சாவரின் கோல்டு பாண்டு, கோல்டு பீஸ் இந்த மாதிரி டூல் இருக்குது, கோல்டு லோன் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து 8 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அந்த மணி தேவையில்லை, டெஃபினட்டாக வந்து லாங் டைமுக்கு நான் ஹோல்ட் பண்ணுறேன் கோல்டில் அப்படின்னா நீங்கள் சாவரின் கோல்டு பாண்டை ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இதில் எந்த ஒரு ஸ்கீம்லையும் இல்லாத, அதாவது ETF மியூச்சுவல் ஃபண்ட் இதுலாம் இல்லாத 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து இது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னா கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கோல்டு ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சேஃபான கேரண்டியான ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாவரின் கோல்டு பாண்ட்லேயே கோல்டு பீஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேங்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து எல்லாம் வந்து லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ரேலியை கொடுத்துருக்கு. அதில் SBIயும் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. இப்போ வந்து ரீசெண்டான ரிசல்ட்ஸும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஆகியிருக்கு. மற்ற பேங்க் அதாவது பப்ளிக் செக்டர் பேங்கை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்டேட் பேங்க் வந்து எக்ஸலண்ட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பேங்காக தான் ஸ்டேட் பேங்க் இருக்குது. பப்ளிக் செக்டரில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் SBI வந்து லாங் டேர்முக்கு டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். ரீசெண்டாக வந்து ICICI ரெக்கமெண்டேஷனில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 1 இயரில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸில் வந்து SBI ஸ்டாக்ஸையும் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் டைமில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகலாம். ஆனால் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் அட்ராக்டிவாக தான் இருக்குது. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஸ்டேட் பேங்கையும் கன்சிடர் பண்ணலாம். சாவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் IPOவில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் செகண்டரி மார்க்கெட்லேயே நிறைய பாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதை வேணாலும் கன்சிடர் பண்ணலாம். சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்டை கன்சிடர் பண்ணுங்க. லிக்விடிட்டி தேவை அப்படின்னா ETFல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து டாடா மோட்டாரை பற்றி டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. டாடா மோட்டாரை பற்றி நம்ம நிறைய டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இதில் DVR இருக்கு, டாடா மோட்டருக்கு எவ்வளோ மேஜர் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் இருக்கு, எதனால டாடா மோட்டார் DVR கன்சிடர் பண்ணணும், வேல்யூஷன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதர் ஆட்டோமொபைல் கம்பெனியை கம்பேர் பண்ணுறப்போ டாடா மோட்டார் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு வேல்யூஷனில் இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இது கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள், ஃபினான்ஸ் கம்பெனி எல்லாம் இப்படி பிரிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட கடனும் வந்து நிறைய குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 4 to 5 இயர்ஸ்ல இந்த கடனை எல்லாம் வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக மாற்றும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால டாடா மோட்டார் வந்து EV செக்மெண்ட்ல டாப் பிளேயரா இருக்கிறதுனால வரப்போற காலங்களில் இது நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம டாடா மோட்டாரை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டாடா மோட்டாரில் DVR எப்படி டீலிஸ்ட் ஆகுது, டாடா மோட்டார்லேருந்து டாடா டெக்னாலஜி IPO லிஸ்ட் ஆனது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாடா டெக்னாலஜி IPOவில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதில் எப்படி ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணலாம், அதே மாதிரி இன்னும் கூடிய சீக்கிரம் வரப்போகிற டீமர்ஜர் ப்ராசஸ், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் எப்படி பிரிக்க போகிறாங்க, பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எப்படி பிரிக்க போகிறாங்க, இதில் இருந்து எப்படி வந்து டாடா மோட்டாரோட ஃபினான்ஸ் கம்பெனி தனியாக பிரித்து டாடா கேபிட்டலோட மெர்ஜ் பண்ண போகிறாங்க, இதை பற்றி கம்ப்ளீட்டாகவே அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா டாடா மோட்டாரை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டான ரெஃபரன்ஸ் கிடைச்சிடும்.
நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்க ஏபிபியும் அதே மாதிரி போஸ் கம்பெனியை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து எக்ஸலண்ட்டான கம்பெனிஸ். ஆனால் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் ஹையில் ரெண்டு ஸ்டாக்கும் வந்து ஓவர் வேல்யூஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ பொறுத்த வரைக்கும் போஸ்க்கு 36 இருக்கு. ஸோ கம்பெனியோட பிஇ வந்து 56 இருக்கு. அதே மாதிரி ஏபிபியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 68 இருக்கு. கம்பெனியோட பிஇ வந்து 124 இருக்கு. ஸோ இது என்னதான் குவாலிட்டியான கம்பெனியாக இருந்தாலும் இப்போ வந்து வேல்யூஷன் பிரகாரம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. ஸோ லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் தான். இருந்தாலுமே இப்போ வேல்யூஷன் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால இப்போ கன்சிடர் பண்ணாதீங்க. மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு பெரிய கரெக்ஷன் வருது அப்படின்னா கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து இந்த மாதிரி கம்பெனிலாம் என்ட்ரி கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சியை பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஐடிஎஃப்சி லிமிடெட்னா என்ன, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னா என்ன, எதனால ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இப்போ மெர்ஜ் பண்ணுறாங்க, இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் எவ்வளோ இருக்குது, ஸோ எதனால வந்து ஐடிஎஃப்சி கன்சிடர் பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்குங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாகவே நம்ம நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். ஐஆர்எஃப்சியை பற்றியும் பாரத் எலக்ட்ரானிக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ரயில்வேல வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியாக வந்து ஐஆர்எஃப்சி இருக்குது. அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டரில் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்குது. இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயரில் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ரேலியை கொடுத்துருச்சு. பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் அப்படின்னா கொஞ்சம் அண்டர் வேல்யூஷன் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் வேல்யூஷனில் தான் ட்ரேட் ஆகுது. இண்டஸ்ட்ரி பிஇ பொறுத்த வரைக்கும் ஐஆர்எஃப்சி 28 இருந்தாலும் கம்பெனியோட பிஇ வந்து 36 இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸும் இப்போ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக வந்து நிறையா டிஃபென்ஸ் செக்டருக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைத்துட்டு இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூஷனில் தான் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் இமீடியட்டாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஸ்டாக்ஸ்லேயே வந்து டாடா மோட்டார்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி ஐடிஎஃப்சியும் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸ்டேட் பேங்கையும் கன்சிடர் பண்ணலாம். ஐடிஎஃப்சி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு லாஸ்ட் 1 இயரா எந்த ஒரு பெரிய ரிட்டர்னுமே இருந்திருக்காது. எல்லாருமே ஹோல்ட் பண்றவங்க கொஞ்சம் வெக்ஸ் ஆகி தான் வச்சிருப்பாங்க, எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கம்பெனி எல்லாம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐடிஎஃப்சி லிமிட்டடும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கன்சால்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வந்து ஸ்டாக் வந்து ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுற அப்படி இருந்தால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு நல்ல வெல்த் கிடைக்கும். இமீடியட்டா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்குது. ஏன்னா இது அதர் கம்பெனிஸை கம்பேர் பண்றப்ப இது ஐடிஎஃப்சி பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க், கோட்டாக்கு ஈக்குவலாகவே ட்ரேட் ஆகுது. வேல்யூஷன் பிரகாரம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு. க்ரோத் ஓரியன்ட் பேங்க் அப்படிங்கிறதுனால அதுக்கு மார்க்கெட்டில் டாப் லெவல் பேங்க்கு ஈக்குவலாகவே ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாமல் நியூட்ரலாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த மெர்ஜர் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்டாக் இப்படி தான் ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்த ஸ்டாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட டாடா மோட்டார், எஸ்பிஐ, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து இப்பயே கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் என்னதான் ஹையாக இருந்தாலும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். இப்போ போஸ் ஆகட்டும், ஏபிபி இந்தியா ஆகட்டும், ஐஆர்எஃப்சி ஆகட்டும், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இது குவாலிட்டியான ஸ்டாக்ஸாக இருந்தாலும் இப்போ வேல்யூஷன் பிரகாரம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க.
நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.